தொட்டில் முதல் சுடுகாடு வரை எங்கும் ஊழல்தான் என்று கலைஞர் கருணாநிதியால் கண்டிக்கப்பட்ட அதிமுக அமைச்சருக்கு இன்று திமுக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட சீட்டு வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். செல்வ கணபதியை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பிறந்தவர். MA LLP பட்டதாரியான இவரை எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் பேச்சுகள் ஈர்க்க அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இளம் வயதில் அதிமுகவில் சிறப்பாக களப்பணிகளில் ஈடுபட்ட செல்வ கணபதியை 1991 சட்டமன்ற தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியின் வேட்பாளராக களமிறக்கினார் ஜெயலலிதா. தன்னுடைய முதல் தேர்தல் களத்திலேயே CPM வேட்பாளர் ராமசாமியை 78,659 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தவருக்கு ஊராட்சி நிர்வாக அமைச்சர் பதவியை கொடுத்தார் ஜெயலலிதா. இந்த காலகட்டத்தில் கிராம பஞ்சாயத்துகளுக்கு கலர் டிவி வழங்கும் டெண்டர் எல்காட் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இதில் சுமார் 82 லட்சம் ஊழல் செய்ததாக ஒரு CBI வழக்கு செல்வ கணபதியை அலக்கழித்து வந்தது. அது மட்டுமல்லாமல் 1995, 1996 காலகட்டத்தில் ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுடுகாடுகளுக்கு மேற்கூரை அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தில் நாகப்பட்டினத்தில் சுடுகாடுகளுக்கு மேற்கூரை அமைப்பதில் முறைகேடு என்ற புகார் எழ 1997 மீண்டும் செல்வ கணபதியை துரத்தியது CBI. எனினும் அடுத்து வந்த 1999 மக்களவைத் தேர்தலில் சேலம் தொகுதியின் வேட்பாளராக களமிறக்கப்பட்ட செல்வ கணபதி MP-யாக மக்களவைக்குள் அனுப்பி வைக்கப்பட்டார். எனினும் கலர் டிவி ஊழல் வழக்கு விசாரணை மீண்டும் 2000 ஆரம்பிக்கப்பட நீதிமன்றம் விசாரணை என அலைந்து வந்தார் செல்வ கணபதி. 2003 தொடங்கிய இந்த வழக்கு விசாரணை ஆண்டு கணக்கில் இழுத்தடித்தது. இதனால் இவர் மீதான திமுகவின் விமர்சனங்களுக்கும் எந்த குறைவும் இல்லாமல் இருந்தது. இந்த சமயத்தில் அதிமுகவிலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட 2008 அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார் செல்வ கணபதி. அடுத்த ஆண்டே கலர் டிவி ஊழல் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இதையடுத்து 2010 ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு பிறந்த செல்வ கணபதி 17 ஆண்டுகளாக இழுத்தடித்த சுடுகாடு மேல்கூரை ஊழல் வழக்கில் சிறை தண்டனை பெற்றதால் MP பதவி பறிபோனது. தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்துவிட்டு லைம்லைட்டில் இருந்து ஒதுங்கியிருந்தவர் தனது ஆதரவாளர்களுக்கு பதவி வாங்கி கொடுக்க திமுகவில் சைலண்டாக காய்களை நகர்த்தி வந்தார். இதனால் 2017 சேலம் வடக்கு தொகுதி MLA ராஜேந்திரனுக்கும் செல்வ கணபதிக்கும் புகச்சல் மூல இரு தரப்புக்கும் அரசியல் சண்டை ஆரம்பமானது. இந்த சமயத்தில் செல்வ கணபதி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட ராஜேந்திரதான் காரணம் என்று இவர் கைகாட்ட காவல்துறை விசாரணையில் கைதானது ஏதோ செல்வ கணபதியின் ஆதரவாளர்கள்தான். மீண்டும் சைலண்ட் மூடுக்கு சென்ற செல்வ கணபதி தன் மீதான ஊழல் வழக்கு ரத்து செய்யப்பட்டதும் மீண்டும் களத்தில் இறங்கினார். ஆக்டிவாக தொகுதியில் செயல்பட ஆரம்பித்தவர் சமீபத்தில் திமுகவின் 2வது இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடைபெற்ற போது கடுமையாக உழைத்திருக்கிறார். இதனால் உதயநிதி மற்றும் திமுகவின் தலைமையில் குட்புக்கில் இடம் பிடித்துள்ளார் செல்வ கணபதி. இதுதான் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் சேலம் தொகுதி தளபதியாக திமுக டிக்கெட்டில் களமிறங்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதியில் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஒருவரையே களமிறக்கி செக் வைத்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சுமார் 25 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் சேலத்தில் களமிறங்கும் செல்வ கணபதியை மக்கள் மீண்டும் மக்களவைக்கு அனுப்புவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.